சரி, எப்படி வெயிட்டு தூக்குறானுங்க? நானும் போய் பார்க்கலான்னு பார்த்தா அதெல்லாம் 1-2 கிலோ இல்லை, நிறைய கிலோ இருக்கு. என்னால் முடியவே முடியாது. என்னோட உடம்பு சரியாக பார்த்துக்க மாட்டேன். சரியா, எனக்கு வந்து அந்த ஒரு பக்குவமே கிடையாது. இன்னைக்கு வந்து 2 வாட்டி வாய்ஸ் கிராக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு குரல் டக்குன்னு. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். என்ன ஆர்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கான்சர்ட்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம டூரில் இருக்கோம். அதுவும் இதான் கடைசி கான்சர்ட். இப்போ நான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கேன். ஃபஸ்ட் டே கான்சர்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே நாளைக்கு இருக்குது. இன்னொரு கான்சர்ட் பாக்கி. இப்போ நான் ஹோட்டல் ரூமில் இருக்கேன். இங்கே வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இல்லை எனக்கு யூஸ் பண்ண தெரியலையான்னு தெரில. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, நெட்டு கடைசி வரைக்கும் லாபம் லைவ் போட்டேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது எனக்கு. நாளைக்கு ஒரே ஒரு கான்சர்ட்டு. சாரி நாளைக்கு ஒரே ஒரு கான்சர்ட் பாக்கி இருக்குது இந்த நெதர்லாண்ட்ஸில். அதை முடிச்சுட்டு நான் திரும்பவும் கொரியாவுக்கே போயிடுவேன். அங்கே போய் ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் இன்னமும் வேலை இருக்குது. கொரியாவுக்கு போயிட்டு அப்படியே இருந்துட முடியாது. அதுக்கப்புறம் அடுத்து யூஎஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்குது. டயர்டாக இருக்குது. என்ன செய்யுது? மெம்பர்ஸ்லாம் திட்டுறானுங்க, நீ வந்து தனியாக கான்சர்ட் போட்டுட்டு இருக்க, நமக்கு வேறு ஆல்பம் இருக்குது, டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறானுங்க. அந்த யூஎஸ்ஏல இருக்க வேலையை முடிச்சுட்டு எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது போலையே. திரும்பவும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆல்பம் வேலையை ஆரம்பிக்கணும் மெம்பர்ஸோட ஒன்றா சேர்ந்து. இது பார்த்தீங்களா, நான் கான்சர்ட் பண்ணப்போ என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது. ஞாபகமாக வச்சுருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. இந்த கான்சர்ட் ஆக்சுவலி நான் பண்ணுறேன்ல, இது வந்து ஆரம்பிக்கும் மேலே தெரியாமல் இருந்தேன். இது வந்து ஆரம்பிக்காது, இந்த கான்சர்ட்டே கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் முடியவே போகுது. எனக்கு இது முடியும்னு தோணலை. முடியணும்னு ஆசைப்படல. ஏன்னா எனக்கு ஆர்மிஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஆர்மிஸோடையே ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் என்னோடய கான்சர்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் அப்பப்போ ரெஸ்ட்டு கிடச்சிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாகிடும். நான் கொரியாவில் இருந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. மெம்பர்ஸ் எல்லாம் கொரியாவில் தான் இருக்கானுங்க. நான் மட்டும் இப்படி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் கொரியாவுக்கு போகிறதே ரெஸ்ட் எடுக்க தான். இந்த வெளியூர்லலாம் ஹோட்டல் நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் விட்டு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நிம்மதி தூக்கம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு கான்செப்ட் இருக்கேன்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. அதனால் வந்து கொரியாவுக்கு போயிட்டேன்னா அங்கே நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் திரும்பவும் ஃப்ரெஷ் ஆகி யூஎஸ்க்கு போகணும். அங்கே ஒரு ஷெடியூல் வச்சுருக்காங்க. பார்ப்போம் அடுத்து என்ன ஆகுதுன்னு, எனக்கு தெரியல. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் சரிதான், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது போல், அப்பப்போ வீடியோ ஸ்டக் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா நெட்டு கொஞ்சம் அப்படி இருக்குது. இல்லை எனக்கு யூஸ் பண்ண தெரியல அந்த ஊர் நெட்டை. எனக்கு ஒன்றும் புரியலப்பா. நெதர்லாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் மெம்பர்ஸோட ஷெடியூல்லாம் பார்த்தேன், மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அவனுங்க ஷெடியூல்ஸ்லாம் எக்ஸசைஸ் தான் வச்சுருக்கானுங்க. அதே பண்ணிட்டு இருக்கானுங்க முக்கால்வாசி நேரமும். எப்படி இந்த வெயிட்லாம் தூக்குறது? என்னாலலாம் முடியாது. நான் என்னோடய மசில்ஸுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற ஆள், அதிகமாக ரெஸ்ட் எடுத்துப்பேன். ஆனால் அவனுங்க முக்கால்வாசி நேரமும் ஜிம்மில் தான் இருக்கானுங்க. என்னாலலாம் முடியாது. எப்படி இருக்கானுங்கன்னு தெரில.
சரி எப்படி வெயிட்டு தூக்குறானுங்க நானும் போய் பார்க்கலான்னு பார்த்தா அதெல்லாம் 1-2 கிலோ இல்லை, நிறைய கிலோ இருக்கு. என்னால் முடியவே முடியாது. நான் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கேன். எனக்கு இந்த கான்செர்ட் போதும்பா, எக்ஸசைஸ்லாம் என்னாலலாம் முடியல, நீங்கள் பண்ணுங்க. இன்னைக்கு கான்செர்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா இத்தனை டூர் நான் போயிட்டேன், எத்தனையோ கண்ட்ரிக்கு போனேன், அங்கே இல்லாத சவுண்டு இங்கே நெதர்லாண்ட்ஸில் கிடச்சிச்சு. சரி சவுண்டு எனக்கு இந்த இன்இயர் மானிட்டர் அதுக்குள்ளேருந்து கேட்குது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சவுண்டு போட்டிருக்காங்க இந்த ஆர்மிஸ்ன்னு. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு இங்கே இருந்த சவுண்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு நம்மளோட டீம் ஒர்க் எவ்வளோ நல்லா இருந்திருக்கு பாருங்களேன், அவ்வளோ சவுண்டு அங்கே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்துச்சுன்னா, நான் என்னோடய உடம்பை சரியாக பார்த்துக்க மாட்டேன். சரியா, எனக்கு வந்து அந்த ஒரு பக்குவமே கிடையாது. நான் ஒழுங்காகவே என்னை கேர் பண்ணிக்க மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே ஸ்டேஜில் வாய்ஸ் கிராக் ஆனதே இல்லை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பாட்டு பாடுறப்ப அந்த மாதிரி ஆனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து 2 வாட்டி வாய்ஸ் கிராக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு குரல், டக்குன்னு ஓடி போய் பேக் ஸ்டேஜுக்கு போய் நின்று அடைச்ச இப்படி சொதப்பிடுச்சே அப்படின்னு லைட்டாக ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது வரைக்கும் ஆகாத வாய்ஸ் கிராக்கு இன்னைக்கு என்னடா அதுவும் 2 வாட்டி ஆயிடுச்சே அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஆனால் அதை தீர்த்து வைக்கிற மாதிரி நம்ம ஃபேன்ஸோட சவுண்டு சரி ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் இந்த வாய்ஸ் கிராக்கை நான் பெருசாக கண்டுக்கல, ஏன்னா அது சின்னது தானே. பொதுவாக சிங்கர்ஸுக்கு அதெல்லாம் ஆகிறது தான். நமக்கு வந்து இத்தனை நாள் ஆகாமல் இருந்துச்சு, இன்றைக்கி இந்த முதல் வாட்டி ஆகிருக்கு. சரி பரவாயில்ல விடுங்கன்னு நான் கேஷுவலாக அதை விட்டுட்டேன். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிற ஆர்மிஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்காச்சும் மனசு கஷ்டமாச்சு அப்படின்னா என்னோடய கான்சர்ட்டுக்கு வாங்க. மனசில் உள்ள பாரம் எல்லாமே குறைஞ்சிரும். உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட கான்சர்ட்டுக்கு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். ஃபுல் மனசோட வீட்டுக்கு போகலாம். பொதுவாக 7 பேர் சேர்ந்து கான்சர்ட் பண்ணுவோம். அப்போதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் விட்டு போகிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த கவலையை 7 பேருமே பகிர்ந்துப்போம். ஆனால் இப்போ நான் மட்டும் சோலோவாக கான்சர்ட் போட்டேன்னா, ஸோ அத்தனை ஃபேன்ஸ் போகிறதும் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு வரப்போ பார்க்குறதுக்கு நான் மட்டும் அந்த கவலையை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது என்கிட்ட மட்டும் இருக்கவும். எங்களோட அடுத்த கம்பேக் வரதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டேன், ஒரு சோலோ கான்சர்ட்டு பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இத்தனை விஷயம் செய்கிறப்ப ஒரு நிமிஷம் கூட நான் மெம்பர்ஸ் பற்றி நினைக்காம இல்லவே இல்லை. நான் அவங்கள மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லா நேரமும் அவங்கள நினச்சிட்டே இருந்தேன். எப்போ அவனுங்க வருவானுங்க, ஒன்றா சேர்ந்து நம்ம கான்சர்ட் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. நான் இவ்வளோ ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டேன். எப்படி சொல்கிறது, எல்லா மெம்பர்ஸுமே தனித்தனியாக ரிலீஸ் பண்ணிட்டானுங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டானுங்க. இப்போ ஒன்றா சேர்ந்து வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதனால் நாங்கள் ஒன்றா கான்சர்ட் வருவோம். நீங்களும் ஆர்மிஸ்லாம் கண்டிப்பாக திரண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம ஜாலியாக கான்சர்ட்டில் எப்படி மஜா பண்ணுவோமோ அதே பழைய மஜா திரும்பவும் கிடைக்க போகுது. அதை நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வார்த்தையே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இப்போ ஒரு லைவ் சின்னதாக போட்டு உங்கள்கிட்டலாம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். மெம்பர்ஸோடு தான் நான் இருப்பேன், எப்போவுமே தனியாக இருக்க மாட்டேன். ஸோ ஆல்பம் பண்ணுறதுக்கு கான்சர்ட் வர்றதுக்குலாம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால் உடம்பு வலிக்குது, தாங்க முடியல என்னால் வலி. இடைப்பட்ட காலங்களில் நான் மட்டும் தனியாக இங்கே இருந்ததுனால உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்குன்ட்டு நல்லூரா சப்ஜெக்ட்னு ஒரு ரியாலிட்டி ஷோ நான் பண்ணேன். அதில் நீங்கள் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா
அதில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரன்பீட்டேஸ் வந்து எல்லாருமே இருக்கணும், 7 பேருமே இல்லாததுனால நான் தலேரா சக்ஜின் அப்படின்னு தனியாக ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். அது ஆர்மிஸ் விரும்பி பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த உடம்பு வலி வேற தாங்க முடியல. கூடிய சீக்கிரம் அது சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு தெரியல. கொரியாவில் போய் படுத்தா தான் சரிப்பட்டு வரும். மண்டையெல்லாம் வலிக்குது எனக்கு பயங்கரமாக. மியூசிக் சத்தம் காதுக்குள்ளே. சரி, அடுத்து வேறு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எனக்கு வேறு என்ன சொல்ல வந்தேன், என் முதுகு பின்னாடி பாருங்க, பார்த்தீங்களா? அதாவது தலேரா சக்ஜின்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் ரன் சக்ஜின். இந்த பிரிண்டட் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, டிஷர்ட்டு பாருங்க, க்யூட்டாக இருக்குல்ல, ரன் சக்ஜின். ஓகே, அடுத்து ஹோபி வந்து அவனும் கான்சர்ட்லாம் போயிட்டுருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா போகாத ஊராக போயிட்டுருக்கான். இது வரைக்கும் நம்ம யாருமே போகாத ஊருக்கு ஹோபி போயிட்டுருக்கா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த ஊருக்கெலாம் போனதே இல்லை, கான்சர்ட்டும் போட்டதில்லை. நான் அங்கே கான்சர்ட்டும் போட மாட்டேன். ஏன்னா நான் வந்து இப்படி போட்டாலுமே அது நான் பிளான் பண்ணுது. ஹோபி ஒன்றை பார்த்து நான் ஃபாலோ பண்ணி வரலடா, நானாக பிளான் பண்ணது தான்டா இதெல்லாம். நான் வந்து ஆனால் மேக்ஸிமம் ஹோபி போகாத ஊருக்கு தான் போவேன். ஏன்னா ஆர்மிஸ் வந்து டிஃப்ரெண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, ஆர்மிஸ் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸை பார்க்கட்டும். அதனால் வந்து வேறு இடத்துக்கு தான் நான் போவேன். மேக்ஸிமம் ஹோபி போகாத இடத்துக்கு தான் நான் கவர் பண்ணுவேன். நான் போகாத இடத்துக்கு அவன் போவான் போல். இந்த மாதிரி தான் நடக்க போகுது. மெம்பர்ஸாக மிலிட்ரியில் இருந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அந்த கான்செர்ட்டு ரஞ்சினி இதெல்லாம் செஞ்சோம். அதனால் நீங்கள் எதாவது என்ஜாய் பண்ணிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹோபி பார்த்திங்கன்னா இன்னோவேட்டிவாக புது புது கண்ட்ரிக்கெலாம் போயிட்டுருக்கான். நானே பார்த்தது இல்லை அதெல்லாம். அவன் போகிற கான்செர்ட்டுக்கு நான் வேணா ஃபேனாக போய் அங்கே உட்காந்து ஆடியன்ஸ் மாதிரி இருந்து பார்த்துட்டு வருவேன். ஏன்னா அந்த ஊருக்கு நானும் போகணும் ஆசைப்பட்றேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அவன் போகிற ஊரெலாம் பார்க்குறதுக்கு. நான் பேசிக்கிட்டே நேரம் போனதே தெரில. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வேறு வந்துருச்சு. உடம்பு பத்திரமா பார்த்துங்க ஆர்மிஸ். டயர்டாக இருக்கேன் எனக்கே. தலேரா சக்ஜின். இதை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். பாய்.